ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தமிழ் வந்து அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, என்ன ஃபோனை நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொழுதனைக்கு நீயே ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் என்னம்மா அர்த்தம் அப்படின்னோடனே, நீ வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்கள் அப்பா மாதிரியே நீயும் வந்து ரொம்ப வாயாடுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னம்மா இப்படி பேசுகிற, அப்பா வந்து நீ கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாப்புல, அது வந்து ஒரு தப்பா அப்படின்னு சொன்னப்போ பின்னாடி வந்து ஆதி வந்துடுறாங்க. ஆதி வந்தோடனே வாயில் சத்தம் போடாத, நான் பின்னாடியே வர்றது இருக்கட்டும் அப்படின்னோடனே, நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி சரியா 2 பேரும் செம சேட்டை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஆதி வந்து பின்னாடியே வந்து பாரதியை பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தினோன்னே பாரதி ஒரு செகண்ட் எனக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு தெரியுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ கூட சேர்ந்து நீங்களும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைஃப்னால் பாரதி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்பப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஃப்ரெண்ட் ஆமாம்ப்பா அப்படிங்கிற உடனே வந்து பாரதி கிட்ட வந்து உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து வெளியில் வந்து டூர் போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஃப்ரெண்ட் அப்போ நான் எங்கே என்னை விட்டுட்டு போக போகிறீங்களா, இருந்தாலும் இங்கே தனியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமே அப்படிங்கிறப்ப, என்னடி ஒரு சமயம் அப்பாங்கிற ஒரு சமயம் ஃப்ரெண்டுங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னப்போ, விடுங்க என் பொண்ணுக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடட்டும்னு ஆதி வந்து சொல்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் நல்லபடியாக ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நீங்கள் வந்து டூருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன உங்கள் அம்மா ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா, உங்கள் சண்டையில் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரல, இந்த ரூமை விட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறாங்க. உடனே வந்து தமிழை வந்து கிச்சி கிச்சி முட்டி 3 பேரும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. செம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் வந்து கீழே வந்து எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்ட்டு கீழே போயிடுறாங்க. போனோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆதி என்ன பாரதி பேசுகிறீங்க, நம்ம வந்து கல்யாணம் ஆகி 1 வாரம் மேலே ஆகிடுச்சு, ஆனால் வந்து நம்ம 2 பேரும் வந்து பார்த்து பேசிக்க கூட இல்லை, டைமே இல்லை, நீங்கள் என்னடானா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அம்மா தான் சொன்னாங்க, நிஜமாக தான் சொல்கிறீங்களா ஆதி, அத்தை சொன்னாங்களா அப்படின்னோடனே, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், இந்த ஐடியாவை கொடுத்ததே அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி இப்படி பேசுகிறாங்க. பேசினப்போ கரெக்டாக வந்து பாரதி வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே ஸ்வேதா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. என்ன அத்தை ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நான் என்ன ஓவராக செஞ்சேன் அப்படின்னு, ஆமாம் அவங்க 2 பேருக்கும் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு ஐடியா பண்ணி கொடுத்துட்டீங்களே அப்படின்னோடனே, பின்ன நான் என்ன செய்ய முடியும், ஆதிக்கு வந்து என் மேலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன், அதை அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டானா நான் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு, உன் அவசரத்துக்குலாம் என்னால் மாற்றி மாற்றி பேச முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ, அப்போ என்னை வந்து ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா, உன்னை நான் எங்கே ஏமாற்றலான்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு ஏகாம்பரமும் சரி பவானியும் சொல்கிறேன். ஒன்று அவன் மாமாவை மறந்துடு, இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு, ரெண்டும் கட்டாமல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வந்து இது உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, கரெக்டாக வந்து பாரதியோட அம்மா வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் பாரதியை பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் தமிழை ஸ்கூலுக்கு சேர்க்குறதுலேருந்து எதுக்குமே வந்து நீங்கள் ஒரு முடிவும் எடுக்க மாட்டேறீங்க, அந்த பெரியவர் ரத்னமே எல்லா முடிவும் எடுக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறா, உங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அறிவு வந்து பேசினோன்னே, போட்டு பார்க்கலான்னு பார்க்குறாப்புல கரெக்டாக வந்து செம்ம நோஸ்கட்டு கொடுத்தாங்க. பாரதியோட அம்மா வந்து, இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்கள் என் பேத்திக்காகவும் சரி என் பொண்ணுக்காகவும் நிறைய பண்ணியிருக்காரு, அவர் வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பாரதியை வந்து நினைக்கிறாரு, கல்யாணத்தை கூட அவர் தான் முன்ன நின்று நடத்தினார், அவரும் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரு இவ காசு இல்லைனாலும் இவ்வளோ திமிராக வந்து பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே போகிறாங்க. பாரதி கிட்டே வந்து பேசலான்ட்டு தனியாக பேசுகிறப்ப, ஏன் பாட்டி நீங்கள் என்னை விட்டுட்டு இப்படி இப்போ போகிறீங்க, தாத்தாவும் வரலை அப்படிங்கிறப்ப, இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்காக தான் நான் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு, சரி நான் விளாண்டுட்டு இருக்கேன்ட்டு தமிழ் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, அந்த ரவுடிங்க வந்து காசு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தம்பி கூட வந்து காப்பாற்றினாப்புல, பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேன்னு வீட்டை வந்து இப்போ மறுபடியும் கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, அந்த பத்திரத்தை அவங்க கிழிச்சே போடலை, எனக்கு கொஞ்சம் காசு வேணும், ஏதாவது ரெடி பண்ண முடியுமா, என்னம்மா இப்படி சொல்கிறேன், இப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது அப்படின்னோன்னா, ஓ நிலைமை எனக்கு புரியுது, சரி நான் கிளம்புறேன், எனக்காக கொஞ்சம் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்கலாமா வேணாமா, அம்மா வந்தாங்களே ஏன் சொல்லாமல் போயிட்டாங்க
அப்படின்னு கேட்குறப்ப ஆதிக்கிட்ட கேட்க வேணாம், அதான் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் லீவ் பர்சனலாக வேணும் அப்படின்னு பாரதி கிட்ட கேட்டேன்னா, நான் தானே பாஸு, தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி தமிழ் வந்து தனியாகவே இருக்கா, அதனால் வந்து அவளுக்கு துணையாக வந்து ஒரு தம்பி பாப்பா கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு அவள் வந்து ஜாலியாக அவள் கூட விளாண்டுட்டு இருப்பா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப பாரதி வந்து சிரிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ எபிசோடு முடியுது.